வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. அனைத்து கவுண்டர்கள் சமுதாய முன்னேற்ற சங்கம் சார்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து டெல்லி வரை சைக்கிள் பயணம். அடுத்த மாதம் பிப்ரவரி 2ஆம் தேதி ராகுல் காந்திக்கு 140 கோடி மக்களின் காவலன் என்ற விருது வழங்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தை தலைமை இடமாக கொண்டு செயல்பட்டு வரும் அனைத்து கவுண்டர்கள் சமுதாய முன்னேற்ற சங்கம் சார்பாக தென் மாவட்ட கவுண்டர் இன மக்களின் கோரிக்கைகளையும் சுதந்திர போராட்ட தியாகியான தீரன் சின்னமலைக்கு தேனி மாவட்டத்தில் திருவுருவ சிலை அமைப்பது சம்பந்தமாகவும் இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்களின் பாதுகாவலருமான காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்திக்கு விருது வழங்கவும் இந்தியாவில் 1 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரை உள்ள அனைத்து ஏழை எளிய மக்களை சென்றடையும் திட்டத்தை காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தியிடம் அனைத்து கவுண்டர்கள் சமுதாய முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன தலைவர் மு வீரப்ப கவுண்டர் திண்டுக்கல்லில் இருந்து டெல்லி வரை கையில் முருகனின் வேலுடன் சைக்கிள் பயணமாக செல்கிறார். அடுத்த மாதம் பிப்ரவரி 2ஆம் தேதி டெல்லி சென்றடையும் அனைத்து கவுண்டர்கள் சமுதாய முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன தலைவர் வீரப்ப கவுண்டர் மேற்கண்ட கோரிக்கைகளை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியில் அமரும் போது நிறைவேற்றி தர கோரி ராகுல் காந்தியிடம் நேரில் சந்தித்து கோரிக்கைகளை வைக்க சைக்கிள் பயணம் சென்றுள்ளார். அப்போது காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் தற்போதைய எம்பியுமான ராகுல் காந்திக்கு 140 கோடி மக்களின் காவலன் என்ற விருது வழங்கி கௌரவப்படுத்த உள்ளதாக அனைத்து கவுண்டர்கள் சமுதாய முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன தலைவர் மு வீரப்ப கவுண்டர் இத்தகவலை தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட தலைமை செய்தியாளர் சந்திரபாண்டி.